எல்லார் கையிலையும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னாச்சுன்னா காலங்காத்தால 8 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள காஸ்மோ தேட்டர் வந்துட்டேன், ரசிகர் மன்றம் ஷோ பார்க்க போகிறேன் கங்குவா படத்துக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, மாப்பிள்ள நான் இந்த மாதிரி 10 மணிக்கு லக்கி பாஸ்கர்னு ஒரு படம், துல்கர் படம் நல்லா இருக்குது, ரிவ்யூலாம் பார்த்தேன், போலான் இருக்கு அப்படிங்காட்டி, லக்கி பாஸ்கர்லாம் போகாத, இங்கே பாரு கங்குவா படம் போய் பாரு, தலைவர் படம் 1000 கோடி வசூலடிக்கு போகுது எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ போய் பார்க்குற ரிவ்யூ வந்து சொல்கிற அப்படின்னா, சரி நானும் மாப்பிள்ள சொல்கிறானே அப்படின்னு மாப்பிள்ள டிக்கெட்டு நீ கிடைக்குமான்னு கேட்டேன். டிக்கெட்டு குரூப் ஃபீல்ஸில் பாரு டிக்கெட் இருக்குது அப்படின்னா, 2Dக்கு இது பார்த்துடாத தலைவர் படம் 3Dயில் தான் பார்க்கணும்னு சொன்னா பாருங்க. 150 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய டிக்கெட்டை 250 ரூபாய்க்கு பண்ணி உள்ளே போனது தாங்க. முடிச்சுட்டிங்க போங்க பேசுங்க. நானாவது பரவாயில்லைங்க, 9 மணிக்கு போய் 250 ரூபா கொடுத்து பார்த்தேன். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, 4 மணிக்கு பாலக்காடு ஜம்முன்னு இந்த மலையில் போய் பார்த்துட்டு இவன்ட்டையும் கேட்டேன். இவன் சொன்னதுக்கப்புறம் கூப்பிட்டு மாப்பிள்ள படம் எப்படி மாப்பிள்ள அப்படின்னா, 1 டைம் வாட்சபிள் அப்படின்னா, சரி 1 டைம் வாட்சபிள்லாம் நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கூப்பிட்றேன், அதை சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு. நான் பட்ட இன்பமும் வையகமும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது 3D இல்ல பார்த்தேன், அதோ பரவாயில்லைங்க 3Dல போனதுக்கு. ஆனா அது கொடுத்து வைக்கலீங்க. இதுல தியேட்டருக்காரோட வேற சண்டை கட்டிட்டு வந்துக்கிறாங்க. 200 ரூபா டிக்கெட் எதுக்குன்னா 300 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு. அவங்க செருப்பு அடிச்ச மாதிரி, தம்பி இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா கிளம்ப. பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. ஓகேவா? அப்படிதான் சொல்லணும். இரு மாப்பிள்ள உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. காலங்காத்தால 4 மணிக்கு போனீங்களே மலையில பாலக்காடு. போனாங்க, ஒன்றும் நல்லா தான் போச்சு. போய் எல்லாம் கத்திக்கிட்டு உள்ளே போனான். கடைசியில் கத்திக்கிட்டே இருக்காருங்க சூர்யா. அவனா கங்குவா என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க இன்னும் கத்தா கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. யாருமே படத்தில் பேசவே மாட்டேங்கிறாங்க, கத்திக்கிட்டே தான் கிடக்குறாங்க. தோணுதுன்னா இப்போ வந்து கமல் சொன்னார்ல, நான் இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2 கோத்துக்கிட்டேன், அந்த மாதிரி கங்குவா 2க்காக தான் தலைவர் ஒரு வேளை கங்குவா 1 கோத்துக்கிட்டாலும் சான்ஸ் இருக்கு. கங்குவால சூர்யா கெட்டப் கூட நல்லா இருக்குங்க. கேமியோ ஒருத்தர் வருவார், பார்க்கவே முடியல. நவரச நாயகன் கெட்டப்ப பாரு, கெட்டப்ப கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவேனா போட போட. சிம்பிளா சொல்லணும்னா கங்குவாவும் ஜூடியோ டிஷர்ட்டும் ஒண்ணுங்க. ட்ரையல் பார்க்கும்போது நல்லா இருக்கும், அதே போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க வெளுத்து போயிடும். அனுபவத்தில் சொல்ற மாதிரி. ஏன்னா இதுவே ஏமாத்திட்டாங்க, ஒரே வார்த்தையா சொல்ல போனா அதான், வேற ஒன்றும் இல்லை. இவனால பீஸ்ட் படத்தை 7 டைம் பார்த்தாங்க. அது வந்து எங்கள் தலைவர் படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் கொஞ்சம் அப்படி இப்படி. தலைவன் வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருக்கான் சூர்யா. இருந்தாலும் வந்து சொல்லாங்க ஆக்டிங் படம் சொல்றாங்க கரெக்டாக நோப்பல கரெக்ட். இருந்தாலும் வந்து படத்தில் ஒரு ஸ்டோரி செட் ஆகல, ரொம்ப மோசமாக இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கண்ணாடியாவது தூக்கிட்டு வந்திருக்கணுங்க. 3D கண்ணாடியை தூக்கிட்டு வந்திருந்தாவது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. கொடுத்த காசு கண்ணாடியாவது தூக்கிட்டு வந்தோமே. நான் 3Dலையும் பார்க்கல, 2Dல தான் பார்த்தேன். கருமம் எதுவுமே செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப மோசம். A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் வந்திருக்கோம். நம்ம யார் யார் டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம மாப்பிள்ளை வெங்கடேசன் டீமு. இங்கே யார் டீம்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து கோவை பாய்ஸ் விசஸ் மூலனூர் பாய்ஸ். கோவை பாய்ஸ் ஏற்கனவே டர்ஃப்ல மூவ் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இங்க விட்றா, இப்ப ஆளுங்களை பாறா. மார்க் மை வேர்ட்ஸ், இவனுக்கு வந்து முத பஞ்ச்ல ரத்தம் வருதா இல்லையான்னு பாருங்க. அட ஏதோ மாப்பிள்ள எந்த பிளேயர் மாப்பிள்ள எடுக்கிற?
எந்த பிளேயர் எடுத்தாலும் உனக்கு விளையாட தெரியாது. ஓம் த்ரா. ஓம் த்ரா எடுத்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ண. யார் எடுத்தா இப்போ டேய் நான் இல்லடா. யாரா மெயின் பிளேயரு? டேய் பொறுமையா இருக்கு, நான் தான்டா மெயின் பிளேயரு. ஏன் உனக்கு எதுக்கு மெயின் பிளேயர் வேணும்? எனக்கு கொடு. டீம் போடுறா கரெக்டா. டேய் ஒரே நிமிஷம் இருங்க. பிளேயர் ஒன்னாடுறா மாப்பிள்ள. இந்த லாஸ்ட் நான் மாப்பிள்ள. யாராச்சும் ஒரே நிமிஷம், யாரும் அழுத்தாதீங்க. யாரும் அழுத்தாங்க, நீ அழுத்துற. இப்ப நான் இந்த லாஸ்ட்ரா. எது? டேய் ஒரே அப்படி அழுத்துப்ப. நான் தான்டா ஃபர்ஸ்ட்ரா. அடிச்சோன்னா தலை தனியா போயிருண்டா. தெரியும் உனக்கு எத்தனை சூட் இருக்கிறான். நான் என்ன பண்ணேன்? மூடிட்டுறா கொண்டாரா. நான் லாஸ்ட் மட்டும் அழுத்துறா. நீ தானா 3ஆம் நம்பர் யாரா? நீ யாரு? திருப்பி யாரு? ஜெயஸ்ரீ கேரக்டர் இருக்கு. டேய் அந்த ஜிம்மி யூஸ் யாரு? நான் கிடையாது. நான் அப்ப அந்த ஜெயஸ்டிக் வெங்கடேஷ்ட கொடு. புறா வாங்கி. இந்த நானும் வெங்கடேஷ் டீம். ஒண்ணுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆடவும் தெரியாது, ஆட்டவும் தெரியாது. விளையாட தெரியாதவன கூட வந்து என் தப்பு தாங்க. ஜான்சன் எனக்குடா. ஜான்சினா என்ன? வரணும். யார் எடுக்கிற? நான் ராக் எடுத்துக்கிறேன். ஸ்டோன் கோல்ட் எடுத்துக்க. அண்டர்டேக்கர் எடுக்காத. அண்டர்டேக்கர் நான் எடுத்துட்டேன். டேய் அவன் எடுத்துட்டான்டா அண்டர்டேக்கரு. டேய் மாத்திடுறா. மாத்தி குடுறா. எக்ஸம்த். எனக்கு அவன மாதிரி பெரிய பிளேயர் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ. இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. ட்ரிபிள் எச் வரும் எனக்கு. வரணும் ஏதோ ஒன்று எடு வரணும். டேய் ட்ரிபிள் எச்னா டீக்கு போடா. ஹெச்ல இருக்க மாட்டான்டா. டேய் உனக்கு தான் அறிவு நினைச்சா கூட சுத்தணும். ஏன்னா பொண்ணுக்கு முன்னாடியே சுத்திட்டு இருந்தா அப்புறம் எப்படி அறிவு இருக்கும்? ஃபுல் டக்குன்னு கொடு. எக்ஸம்த்ரா. எதை சொன்னேன்? எக்ஸ் மாப்ள அலப்ப மாப்ள அதெல்லாம் இல்லையாமா? அதான் நானும் மீன் பார்த்தேன். நோ மணி நோ லவ் நோ லக். கங்குவா கங்குவா. ஆமா ராக்கா ஸ்டோன் கோல்ட். அது நீங்களா? அப்படியே ராக் எடுக்கலாம். மாப்ள ஒரு ரூல் சொல்லிடுறேன் மாப்ள. ஸ்மாக் போட்டு தான் பின் பண்ணணும். அப்படின்னா லாக். ஸ்மாக்னாலே டபிள்யூ எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. தெரியாதவன கூட விளையாட வந்துட்டு ஸ்கிப் பண்ணுங்கடா. டேய் அண்டர்டேக்கர் யாரா? நான் தான் ஸ்கிப் பண்ணு. ஸ்கிப் பண்ணிட்டேன் மாப்ள. இன்னொரு ரூல்ஸ், தோக்குறவங்க தான் காசு கட்டணும். தம்பி தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம தோக்குறவங்க காசு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில காசு கட்ட மாட்டேன் அது இதுன்னு சொல்லக்கூடாது, பாத்துக்குங்க. எதுக்கும் பார்த்து பேசுங்கடா. டேய் ஓட்டி விடுங்க. நம்ம தாங்க அண்டர்டேக்கர். நம்ம தான். இங்க வந்துறீங்களா? சுபாஷ்னாவா? அப்புறம் வெங்கடேஷ் ராவன் பேரு. இவன் பேரே தெரியல. எத்தனை நேரம் உனக்கு? வெங்கடேஷ் ராவன் பேரு சுபாஷன் இருக்கு. அதான் சுபாஷ்னா எஸ் அண்ணா. சுபாஷ்னா. அவன் இவன் பேர் என்ன தெரியுமா? அது இன்னொரு நம்பர் என்னோடது. இது நானா? டேய் மெயின் ஜாய்ஸ்டிக் லூசு பையல ஓட்டி விடுறா. டேய் அவன் அமுத்துறா. அப்பல இதான் ஸ்கிப் குடா. ஸ்குரா பேமெண்டா கொடுத்தது. எக்ஸ் குறா. எக்ஸ் குறா. நான் தான் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். இவனுக்கு எப்படி வந்துட்டானு பாத்தீங்கன்னா நான் தாங்க அண்டர்டேக்கர். ஓ இந்த மாதிரி மேட்ச் அது. எவனோட டாக் டீம் போடுறதுன்னா சண்டே தனித்தனியா போட இருக்கீங்க. டேக் டீம் போட சொன்னா உனக்கு வேற பேடல் பேர் போய் போட்டானுங்க காசு கட்டுறதுக்கு. யார்? ஸ்டோன் கோல்டு. சங்கரணி யாரு? ஸ்டோன் கோல்டு. இருடா. அண்டர்டேக்கர் இன்னும் இறங்கல ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டா நீங்களாம் காலிடா. நம்ம டார்கெட் எப்பவுமே குமுதாதான். தடுத்துட்ட பாரு. அதிகமா மாட்டிக்கலாம். ஸ்டோன் கோல் தடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அடி அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டபிள்யூடபிள்யூனாலே அண்டர்டேக்கர் தான். நம்ம சேம் டீம் தான். டேய் சேம் டீம்லாம் இல்லடா.
செத்துராலன்ஸ் வேற குறுக்க வர்றான். எத்தனை நண்பர் துரோகி ஆனாலும் நான் தாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன் கோல்டுக்கு ரத்தம் வரும். ஸ்டோன் கோல்டு ஸ்டன்னர் போடுவான்னு பார்த்துக்கிறீங்க. ஸ்டோன் கோல்டே ஸ்டன்னர் ஆகி பார்த்துக்கிறீங்களா? அப்படின்னா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ளவுஸ். ஐயோ ரெண்டு பேர் என்ன 4 பேர் வந்தாலும் அண்டர்டேக்கர் தாங்குவான் ஃப்ரெண்ட்ஸ். அளப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். சோக் ஸ்லாம் சொன்னேன் நம்ம கொள்ளா விளையாட வராதிங்க அப்படின்னு. விளையாண்டுருக்கியா? ஏன்டா இவன் பார்த்தீங்கன்னா அவளை விட்டுறா, டேய் விட்டுறா. பார்த்தீங்களா விட்டுறான்னு கதறான். அதுக்காக விட்டுறான். ஏய் யாராக இருந்தாலும் நீ அமுத்தினா தான்டா ஆடுவாங்க. அவனு தான் நல்லா ஆட மாட்டானுங்கடா. சரி ஒன்றும் இல்லை, டீம் போட்டு சங்கர் அடிக்கலாமா? நம்மலாம் 3 பேர் டீம் போட்டு சங்கர் அடிக்கலாமா? 3 பேரும் டீம் போட்டு சங்கர் அடிக்கலாமா? ஓடிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் இங்கே போயிட்டுன்னா ஜூம் அவுட் ஆகுண்டா. டேய் பீட ஜூம் அவுட் ஆகுதுடா. எப்படி தான் காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். த வின்னர் ஆஃப் த மேட்ச் இஸ் அண்டர்டேக்கர். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் கொஞ்சம் டீசெண்டான ரெஸ்லர். ஸ்மாக் போட்டால் மட்டும்தான் எண்ணுவேன். இன்னொருத்தான் அடிச்சுட்டு போய் இன்னொருத்தான் டூட்டி அடிக்க மாட்டேன். சில பல ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். உர்றா மாப்பிள. அண்ணா இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. டேய் உர்றா. சரி வாங்க நம்ம அங்கே இருக்கோமா, அவளை தனியாக அடிச்சுட்டு. எங்கே நீ என்னை தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கிற? டேய் அவன் ஜெயிக்க போறான்டா ஒருத்தங்க. டேய் நடிக்காதடா. அளப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளா நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னா நம்ம தனியாக சண்டை போட்டுருந்தோம். வாடா வரனே சார். A few minutes later. ஜான்சினாடா மாப்பிள நீ நடந்தானா? மாப்பிள்ள நான் 1 நான் 4. அப்ப சங்கர் ஜெயஸ்டிக்கு மாத்திக்கா. ஏ நம்ம ஜட்ஜ்னவா இருடா மாப்பிள. இருடா. எப்படா மாத்துறது? வெயிட் பண்ணுடா. யார் டேய் நீயும் வெங்கடேசன் டீம்டா. வரனே சார் நீ எதுடா? மாப்பிள்ள நான் அண்டர்டேக்கர் எடுக்கிறேன். பாய் ஜான்சனா நான்டா. ஒன் பஞ்ச் மேன் யாருன்னு தெரியுங்களா? தெரியாது. யாரா நீ தானே எடுத்துட்டு இருக்கியா? டேய் கார்த்தி. டேய் கார்த்தி. எடுறா மோல டக்குன்னு. எவனோ ஒருத்தன் எடுறா ராண்டி ஓட்டுன. வெங்கடேஷ்னா அளப்பற ஸ்டார்டிங்டா. அதே மாதிரி இன்னொரு வாட்ச் வெங்கடேஷ் ரேம்ஸ் எடுத்துருக்கான் தெரியுங்களா? அவன் நைட்னா மாஸ்க் போட படம் தான் பார்ப்பான். கிரவுண்ட்னா பொண்ணு வருமானா? ஓட்டி விடு. ராமா ஸ்டுடியோ அவன்டா. டேய் அது தொடுத எக்ஸ் கொடுத்தனா அடுத்தவன்டா. ரோமன் ஓட்டி விடு. டேய் ஓட்டி விடுறா. எக்ஸ் குடுறா போ. இப்போ ஹீரோ என்ட்ரி, அதாவது ஏன் என்ட்ரி. நீங்க யாரை எடுத்தீங்க? இப்ப பாருங்கடா அண்ணன் அம்மாளு. வெங்கடேஷ்னா வெற்றி நமது. லவ் யூ ஜான். இரு தலைவர் வரட்டும். நான் ரோமன் ரெயின்ஸ் போட்டேன். மூடிட்டுற. நம்ம அதான் பெல்ட் வச்சிருக்காரு. பாடா
பெல்ட் எனக்கு பாக்ஸ் எனக்கு ஜான்சினா டி-ஷர்ட் கூட உங்களால வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பையன்ல இதே மாதிரி அதாங்க ஜான்சினா மாதிரி டி-ஷர்ட்டை கழட்டி வீசி. டேய் இதென்ன டேக் கொடுக்குற மாதிரி. ஏய் ஏய் ஆடு டேக் எப்படி தரணும்? நான் டேக் எப்படி தரணும்? எல்லோ டேய் இது நல்லா இருக்காதடா. சேர டீம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குமேடா. ஏய் இதான் நல்லா இருக்கும். சரி விடுங்க ஆசைப்படுறீங்க. நம்ம எம்ஜிஆர் மாடிங்க 3 அடி வாங்கிட்டு தாங்க திரும்ப அடிப்போம். குடுனா டேக் குடுனா டேக் குடுறா. நான் எனக்கு பாத்துட்டு நான் அடிக்கிறேன் நான் தானே. கொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ எனக்கு கொடுங்க. டேய் அவன் வந்துட்டான் பாரு. அதே மாதிரி வாடா. ஏய் பாத்தீங்களா ஏமாத்துக்காரங்களாம் இவனை ஏமாத்தி விளையாடுறவன கூட விளையாடுறதுக்கெல்லாம் பாத்தீங்களா குறுக்க வந்து. ஏண்டா நீங்க பண்ண அப்புறம் நாங்க பண்ண வருமா? டேய் போடா. எப்படா வெளியே வர்றது? டேய் 3 என்றா வெளியே போனா. நான் வந்துட்டேன். டேய் வெளியே போடா. அவளை எப்படி வெளியே வர்றது சொல்லு. ரிங்கு கிட்ட போய் இதை அமுத்து. இவன் விட்டாதானே. டேய் உர்றா டேய் 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 உர்றா. இப்ப என்ற நிறுத்திட்டான் பாரு. டேய் வெளியே வந்துடுறா. அவன் நின்னுக்கோ. காப்பாத்துங்க 2 பேருக்கும் ஆடி. ரத்தம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோமன் செத்தடா. அடடா. அப்பள ரோமன் செத்தாம அப்பளன்ட்ட. இருங்க சூப்பர் மூமெண்ட்ஸ். ஓ ஷிட். ஏய் அம்பையர் அடிக்கிறான் பாருங்க. அவளை போட்டு செய்யறாம பிளானே. வர கீழே தானே அடி வாங்குற பிரச்சனை இல்லை. இந்த குட்டி குஞ்சானே போட்டு பொழக்கிறான் நம்மளைய. அப்பளானே போட்டு சாகடிக்கிறான் அப்பளானே ஒருத்தன். கதற விட்றோம். நாங்கள் வந்து லப்பர் பந்து மாதிரி இந்த கேமில் தோத்தரலான் இருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஒருத்தவங்களுக்கு வந்து இருடா டே நான் வந்துட்டு கம்பேக் கொடுத்தா டே ரோமன் நீ காலிடா. ரோமன் ரிங்ஸ் மாதிரி ரேம் ஸ்டுடியோ மாஸ்க் கழட்டிடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? டேய் உர்றா டேய் டேய் எந்திரிக்காச்சும் உர்றா. டேய் என்ன காப்பாத்துறா. அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற. டேய் தடுத்துடா. அவ்வளோ என்னை போட்டு சாகடிக்கிறான் அப்பளா. அவ்வளோதாங்க. டேய் மாப்ள மறுபடியும் பின் கேக்குது. சி ஸ்மாக் கேக்குது. நான் நினைச்ச என்னலாம். ஆனா நமக்கு வந்து அது பிடிக்காதுங்க. நான் உள்ள போறேன். வாங்க நான் உள்ள போய் சொல்றேன். நீ பாஸ் பண்ணுடா. மாப்பிள அவனை விடாத மாப்பிள. அவள முடிச்சிடா. வெற்றி வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல். என்னடா ஆச்சு? நான் சொல்லல இதே மாதிரி அண்டர்டேக்கர் ஜான் சீனா வரும்.